கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். இந்த நாளில் கூட தேவன் நமக்கு தந்த கட்டளைகளை நாம் அறிக்கையிட்டு ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அல்லேலூயா. யாத்திராகமம் 20வது அதிகாரம். தேவன் பேச சொல்லிய சகல வார்த்தைகளும் அவன உன் அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவராகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்குள்ள ஒப்பான ஒரு சொரூபத்தை யாரும் யாதொரு விக்கிரகத்தை யாரும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவர்களை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வினிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வினிலே வழங்குறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக. 6 நாள் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் அனுப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவர்களுடைய எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகியால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனும் தாயும் கனமனுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. தன்னுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. தன்னுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதியும் அவனுடைய கழுதியும் பின்னும் பெண்ணுக்குள்ள யாதொன்றையும் நிச்சயாதிருப்பாயாக என்றார். ஆமென். சங்கீதம் 92வது அதிகாரம். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பினாலும் தம்புருவினாலும் ஞானத்தோடு வாசிக்கும் சுரமணத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, இந்த செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினே. இது உமது கரத்தின் கிரியை நித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, இந்த கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், இந்த யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்க பிள்ளை கூட தழைத்து அக்கிரமக்காரியாகவும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு எதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கு உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே, உன் சத்துக்கள் அழிவார்கள், உன் சத்துக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரும் சிதறந்து போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேருவது என் கண் காணும். எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேருவது என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனிலே எதிரை போல் வருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள். என் கண்மணியில் கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளக்கப்பட்டபடி அவர்கள் முதிர் வயதும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி. நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். க்ளோரி. முதல் பாடல். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஹல்லேலூயா. ஆமென். தேவனாகிய கர்த்தரோடு கூட செலவிடுகிற ஆமென் ஒவ்வொரு நிமிஷமும் அது வீணாய் போகவே போகாது. ஆமென். க்ளோரி. கரங்களை தட்டி ஆமென் நாம் உற்சாகமாய் நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. கரங்களை தட்டி நான் பாடுவோமா? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே நம்மை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ
பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா இயேசுவே உமாவியாய் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா இயேசுவே உமாவியாய் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே நம்மை ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே கரங்களை தட்டி நாம் பாடுவோமா அல்லேலூயா கூடாதது ஒன்றுமில்லையே உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவனால் கூடாதது
யார் தெரியுமா அப்படி பெருமையா பேசுவாங்க. அவர்களால கூடுதான் அல்லேலூயா. நம்மளால என்ன கூடும்? மற்றவங்களை அழிக்க முடியும், விரட்ட முடியும், அடிக்க முடியும். ஆமென் க்ளோரி. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எது வேணாலும் செய்யலாம். அவங்களுக்கு சில அதிகாரங்கள் இருக்குது, வெள்ளம் இருக்குது. ஆனால் அவர்கள் மனுஷரை எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் ஆளுகிறவர். அவர் அதிகாரம் உடையவர், மரணத்தை ஜெயித்தவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம மனுஷராலே எல்லாமே முடியாது. ஆனால் நம்ம தேவனை சிச்சிட்ட நம்ம உண்டாக்கின கர்த்தராலே எல்லாமா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இது ஆகலை, இது முடியல, ஏன் அப்படின்னு கேள்வி எல்லா கேள்விக்கும் நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். நம்முடைய தேவன் நல்லவர். பாடுவோமா? நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே.
ஆமென். தேவனாகிய கர்த்தரை நாம் துதித்து மகிமைப்படுத்தியே ஆக வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று தேவனாகிய கர்த்தரை எழுதி கொடுத்திருக்கிற கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இந்த நாளிலே நம்ம சிருஷ்டித்த தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். மற்ற நாள் தான் ஆராதிக்க கூடாதா? ஆமென். இந்த நாள் தேவன் நமக்கு எழுதி கொடுத்த நாள். அல்லேலூயா. நம்மை பரிசுத்தப்படுத்துகிற நாள். ஆமென். glory. நம் ஆத்துமாவை அவன் நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்துகிற நாள். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து ஆமென் glory அதை பரிசுத்தமாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். தேவனுக்கு முன்பாக முறுமுறுக்காதபடி எதிர்த்து கேள்வி கேட்காமல் தேவன் நமக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதை கீழ்ப்படிந்து ஆமென் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் உன்னதமானவர், உன்னதங்களில் வீற்றிருக்கிறவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அதுவுமா உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆமென் glory. இவ்வளவு ஸ்லாக்கியம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமென் நம்மை ரட்சித்தாரே, அவர் கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். காரணம் என்ன? தேவனுடைய அன்பு. அல்லேலூயா glory. அவருடைய அன்பு, அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவன் பாடுவோம் கரங்களை திட்டி அவன் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். ஆமென் glory. உன்னதமானவரின் உயர் மறைவில்
அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. எந்தெந்த காலத்துல தேவனை ஆராதிக்கும்படி நமக்கு சூழ்நிலைகள் அமைகிறதோ அதுக்கு ஏற்றபடி நாம் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு மறந்துடாம கெபியில இருந்தாலும் சரி, அக்கினி சூளையில தூக்கி போட்டாலும் சரி, அல்லேலூயா, எங்க போய் ராஜாக்கு முன்னாடி நிறுத்தினாலும் சரி, கோரி நீ ஆராதிக்கவே கூடாதுன்னு சொன்னாலும் சரி, நான் ஆராதித்தே கர்த்தரையே நான் ஆராதிப்பேன், நான் கர்த்தரையே சேவிப்பேன். கோரி அவரே எனக்கு நம்பிக்கை. என் அடித்தாலும் கொன்றாலும் நான் கர்த்தரை நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா. அவரே எனக்கு அவரே நான் அடைக்கலம் கேடலும். எந்த காலத்துக்கும் யார் ஆராதிக்க கூடாது, செபிக்க கூடாது. கோரி என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன். கோரி நீ என்னதான் பணிந்து கொள்ளணும், கர்த்தரெல்லாம் பணிந்து கொள்ளக்கூடாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்தா எத்தனை சகோதரிகள் கர்த்தரை ஆராதிப்பீங்க? அல்லேலூயா. எது வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, கர்த்தரை நாம் ஆராதித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒரே தேவனாகிய கர்த்தர், ஒரே மெய்தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஒரே தேவன் அவர்தான். அவரையே நான் பணிந்து கொள்வேன். அடித்தாலும் உதைச்சாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த ஆபத்துகள் வந்தாலும் சரி, அவரை மாத்திரம் விடாதவரை பற்றிக் கொள்வது ஒவ்வொரு பெண்களுக்கும் நல்ல கர்த்தரை, ஒரு சகோதரி, ஒரு பெண்ணானவள் கர்த்தரை மனுஷருக்கு பயந்து கர்த்தரை விட்டு விலகினாலோ, ஒரு மனுஷரை சார்ந்து கொண்டு கர்த்தரை இரண்டாவது பக்கமாய் வைத்தாலோ நிச்சயமாய் அவர்களை கர்த்தராலே கட்டப்பட முடியாது. ஒரு கண்ணீர் மத்தியிலும் சரி, துக்கத்தின் மத்தியிலும் சரி, கர்த்தரை ஆராதிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் கடைசி வரைக்கும் நிலைநிற்கணும். ஆண்டவர் பக்கமே நிற்கணும். அல்லேலூயா. க்ளோரி. இது நிச்சயமல்ல, இந்த வாழ்க்கை நிச்சயமல்ல. க்ளோரி. எல்லாம் மண்ணுக்குரியவர், எல்லாரும் மண்ணுக்கு தான் போக போறோம். அல்லேலூயா. இங்கே நாம் என்ன விதைக்கிறோமோ அது நிச்சயமாய் நாம் அறுப்போம். என் கண்ணீருக்கு முடிவில்லையா? சபத்திற்கு ஒரு பதில் இல்லையா? நிச்சயமாய் பதில்
அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆமென் glory. அந்நியும் கம்பளையுமான ஒரு நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல ஆமென் glory. ஆமென் தாவீதை போல ஆமென் தேய்ச்சி இருதயத்தை தேய்ச்சுற ஒரு நேரம் இருக்கு. எந்த சூழ்நிலை எப்படி வந்தாலும் ஆமென் மனுஷர்கள் எப்படிலாம் மாறுவாங்க, எப்படிலாம் கைவிடுவாங்க, எந்த சூழ்நிலை இருந்தாலும் யெகோவா தேவனை மாத்திரம் நாம் ஆமென் glory மனுஷர்கள் பக்கமாய் சார்ந்து கொள்ளவே கூடாது. அல்லேலூயா. முடிவு கடைசியில எல்லாருக்கும் ஒரு மனுஷனுக்கு ஆமென் ரெண்டு மனது ரெண்டு பக்கமும் இருப்பாங்க. சில பேர் இங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க. ஆமென் glory. ஆமென் ஒரு முடிவுன்னு ஒன்று வரும்பொழுது ஏதாவது ஒரு பக்கம் ஆமென் அந்த பக்கம் வரும்பொழுது அந்த ஒரு பக்கமாய் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. glory. பாடுவோமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நேர்ந்தன் நீரே. ஓய்வு நாளிலே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை அவனை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் துதிகளுக்கு பயப்படத்தக்கவர். அவர் துதிக்கும் போது அவன் மகிழ்வார். அவன் பிள்ளைகள் என்னை துதிக்கிறார்கள். அவன் நாம தான் அவர்களோட சுதந்திரம். அவன் glory. நம்மை ஆராதிப்பதற்காகவே தேவனாகிய கர்த்தர் மோசேயை கொண்டு அவன் பார்வோனை எச்சரிக்கிறார். என் ஜனத்தை போக விடு. அவன் glory. என்னை ஆராதிக்கும்படி என் ஜனத்தை ஆண்டவர் சொல்றார். பார்வோன் கிட்ட போய் நீ சொல்லு, என் ஜனம் என்னை ஆராதிக்கிறதுக்காக என் ஜனத்தை நான் சிருஷ்டித்திருக்கிறேன். என் ஜனத்தை நீ ஆராதிக்க போக விடு. ஆமென். ஆராதிக்க போக விடலைன்னா ஆமென் glory ஆண்டவர் சொல்றார். அதையும் எச்சரிக்கிறார். ஆமென் glory. உன்னுடைய தலைச்சல் பிள்ளைய நான் என்ன செய்வேன்? கொன்னுடுவேன். அல்லேலூயா. ஆமென் மிரட்டுறார். அப்படின்னா glory பார்வோனே தேவனாகிய கர்த்தர் நாம் எப்படிப்பட்ட ஜனம்னு போய் சொல்றாரு. அதுலயே நம்ம புரிஞ்சுக்கணும். என் ஜனத்தை மட்டும் நீ ஆராதிக்க விடலைன்னா அல்லேலூயா ஆமென் சிரேஷ்ட புத்திரனை நான் சங்காரம் பண்ணுவேன், சங்கரிப்பேன். இந்த நாளிலே நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு சகோதரிகளும் ஐயோ சில சகோதரிகள் சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது பாட முடியாது, அவன் glory, என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது ஜெபம் பண்ண முடியாது, அவர் ரட்சிக்கப்படலை, அவன் glory, இப்படிலாம் சாக்கு சொல்லியே சில சகோதரிகள் அவன் கர்த்தரையே தேடாம இருக்கிறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா glory. அவன் என் ஹஸ்பண்டு வெளியே போகும்போது அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வேன். ஹஸ்பண்டும் மனைவியும் ஒன்றா இருந்தாலும் ரெண்டு பேருடைய ஆத்துமா வேறு வேறு. ஆமென். நாம் போகும்போது பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக ரெண்டு பேரும் சேர்ந்து போக முடியாது. இங்கே ஃபங்க்ஷனுக்கு போகலாம், சர்ச்சுக்கு போகலாம், சேர்ந்து போகலாம். ஆனால் நம்முடைய ஆத்துமா, கணவனுடைய ஆத்துமா வேறு, மனைவியுடைய ஆத்துமா வேறு. அவன் அங்கே போகும்போது தனித்தனியாக தான் அவங்க கிரியைகளுக்கு தக்க பலன் தான் அவரோடு கூட நமக்கு வரப்போகும். அப்போ அவருக்கு முன்பாக நாம் போகும்போது நாம் சொன்ன சாக்கு போக்குகள் எல்லாம் ஆமென் glory எல்லாமே பேசு நியாயத்து. அதனால ஆமென் glory நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தில் எல்லா பிரிவினைகளோடு கூட இருந்தாலும் சரி, பிள்ளைங்க ஆராதிக்கலையா, கணவர் ஆராதிக்கலையா, இல்லை மனைவி ஆராதிக்கலையா, யார் கர்த்தரை தேடாமல் இருந்தாங்களோ அவங்கள பற்றிலாம் கவலைப்படாம அல்லேலூயா கர்த்தரை பார்த்து விண்ணப்பித்து குடும்பத்துக்காக ஒழுங்கின்மைக்காக, வெறுமைக்காக, கீழ்ப்படியாமைக்காக செபித்து glory உங்க ஆத்மாவை கர்த்தருக்குள்ளாக தேர்ச்சிக்கொண்டு அவரை மகிமைப்படுத்தி ஆகும். ஏனென்றால் நாம் அவரை ஆராதிக்க பிறந்தவர்கள். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? அல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே,
தெய்வமே இந்த நிரப்பும் உந்த நாவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இந்த நிரப்பும் உந்த நாவியால் ஆனந்தம் இயேசு தருகிறார் என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே
glory, 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 வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய தோட்டத்திலே மோடு கூட செல்ல பிள்ளைகளால் ஆண்டவரே துதிக்க உடைய ஆவியினால நிரப்பப்பட்டு ஜீவனோடு கூட அந்த சதா கலைஞர்கள் மீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரோடு கூட நாங்கள் இன்றைக்கும் சந்தோஷமாய் ஆண்டவரே வாழ்ந்திருந்தோமே. ஆண்டவரே துதிக்க உடைய கீழ்ப்படியாமையினாலே அந்த சர்வத்தினுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே எங்களுக்கு மரணத்தை அறிவித்துக் கொண்டு அந்த மண்ணான இந்த பூமியில தகப்பனை தள்ளப்பட்டு ஆண்டவரே தேவரே துதிக்கிறோம் அப்பா. உமாலே நாங்கள் ஆண்டவரே ராஜா துரத்தப்பட்டு நாங்கள் செய்த பாவத்திற்காக அந்த இந்த பூமியில தேவரே தகப்பனை நாங்கள் படுகிற பாடுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை நாளில் அறிக்கை எடுக்கிறோம், எங்களை பாவத்தை அறிக்கை எடுக்கிறோம், எங்களை வீரர்களை அறிக்கை எடுக்கிறோம், எங்களை அக்கிரமங்களை அறிக்கை எடுக்கிறோம். என் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களை குற்றங்குறைகளை மன்னிப்பீராக. இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் என் தேவனாகிய கர்த்தர் உம்மை நோக்கி ஆண்டவரே இந்த நாளிலே தேவை சுத்திகரித்துக் கொள்வார்களாக. அட்டுக்குட்டி ஆண்டவர் பாவத்தை அறிக்கையிடுவார்களாக, மனம் திரும்புவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக. உடைய கிருபை ஒவ்வொருவருக்கும் நீ தருவீராக, அடங்காதவர்களுக்கு தருவீராக, கீழ்ப்படியாதவர்களுக்கு தருவீராக, மீறுதலும் அக்கிரமங்களும் செய்கிறவர்களுக்கு தருவீராக. உடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு உடைய கிருபை நீ தருவீராக. ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ரட்சிப்பீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் தேவனாகிய கர்த்தர் ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரிப்பீராக. இல்லை குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே. உடைய கிருபைகளை நீ தருவீராக. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபையினாலே எங்களை மூடிக்கொள்வீராக, ரத்தத்தினாலே எங்களை மூடிக்கொள்வீராக. ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே தேவரீர் எங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் நான் சொல்லிக்கிறேன். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சகோதரிகளையும் கர்த்தனை பலப்படுத்துவீராக. சோர்வோடு கூட, வேதனையோடு கூட, கண்ணீரோடு கூட ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்து வேதனையோடு கூட ஆண்டவர் காணப்படுகிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த ரத்தத்தை சிந்திருக்கிறேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையினாலும் ஒவ்வொரு சகோதரியுடைய கண்ணீரை தேவரே தகப்பனே இந்த பூமியில சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கண்ணீருக்கு நீர் விடுதலை கொடுப்பீராக. தகப்பனே நீர் எங்களுடைய மீது அன்பு வைத்து நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீர் அல்லவா தகப்பனே. மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தேவனாகிய கர்த்தர் அவர் தாமே சோதிக்கப்பட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர்
அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி உள்ளந்திரிகளை ஊற்றி பார்க்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த வேலையில தேவனாகிய கர்த்தாவே ஒவ்வொரு சகோதரருடைய சகோதரிகளுடைய எல்லா இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் தகப்பனே அவருடைய கண்ணீரை துடைப்பீராக, வேதனைகளை அறிவீரே தகப்பனை தேற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னீரே, உடைய சமாதானத்தை நிரப்புவீராக, உடைய தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, அந்நியனுக்கு அன்ன வஸ்திரத்தை கொடுக்கிற தேவன் நீர் அல்லவா. இந்த வேலையில தேவனாகிய கர்த்தாவே ஆண்டவரே, உமக்காக வாழ்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் கர்த்தனை ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமத்துக்காக தேவனாகிய கர்த்தாவே ஜீவனோடு கூட ஆண்டவரே தேவரே உம்மிடத்துல பரிதபித்துக் கொண்டிருக்கிறோம் நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு திக்கற்றவர்களா இருக்கிற சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அவர்களை கைவிடாதிருப்பீராக. தகப்பனே, காகத்தை கொண்டு போஷித்த தேவன் நீரானார். இப்பொழுது உம்மை நோக்கி அமைவிடுகிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் அனுப்புற அப்பா, நீர் அற்புதமாக இறங்குவீராக. உடைய கிருபைகளை நீர் தருவீராக. ஆண்டவரே, கூட இருப்பீராக, பலப்படுத்துவீராக. தகப்பனே, அரணா இருப்பீராக, நீ மதிலா இருப்பீராக. ஆண்டவரே, எந்த வியாதிகளும் பலவீனமும் தகப்பனே கைவிடப்பட்டவர்களுக்கு இராதபடி என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கூட என்று சுமந்து கொள்வீராக. ஆண்டவரே, செட்டைகளினாலே நீ மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. இந்த வேலையில கூட தேவரே தகப்பனே, நாங்களுமே துதித்தோம், இன்னும் நாங்களுமே துதித்தோம் மகிமைப்படுத்த கர்த்தர் நீ உதவி செய்வீராக. எல்லா தடைகளையும் நீக்கி பொழிவீராக. சத்தினுடைய எல்லா கிரிகளும் முற்றிலும் அழித்து ரத்தத்தினாலே நீர் எங்களை மூடிக்கொள்வீராக. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களோடு கூட நீ பேசுவீராக. ராஜா, இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் என் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் பராக்கிரம் செய்து சத்தினுடைய கிரிகளை நாம் அழித்து இன்னும் அதிகமாய் துதிக்கும்படி கர்த்தர் செய்வீராக. எல்லா முகங்களையும் உடைப்பீராக, சகல கட்டுகளையும் கர்த்தனை உடைப்பீராக. தகப்பனே, துதிக்கிறோம், பலத்தால் இடை கட்டுவீராக. கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி இப்பொழுதே ஆவியானவர் இப்பொழுது ஒரு 7 கண்களும் தேவனாகிய கர்த்தர் பூமி எங்கும் உலாவை கொண்டிருக்கிறது அல்லவா. என் தகப்பனை ஒவ்வொரு சகோதரிகளையும் கர்த்தரை பலப்படுத்துவீராக, வார்த்தையினால் நிரப்புவீராக, திடப்படுத்துவீராக, எழும்பி பிரகாசிக்கும்படி கர்த்தனை செய்வீராக. நீர் அப்படி செய்து விட்டபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.